bleed air from the fuel line, service primary and secondary filters. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள், நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போம். வழக்கமான டீசல் அமைப்புகளுக்கு ஃபியூல் லைன்களில் ஏர் ப்ளீடிங் செய்ய வேண்டும் மற்றும் சரியான கால இடைவேளையில் வடிகட்டிகளை சர்வீஸ் செய்து மாற்றவும் வேண்டும். எனவே இப்போது ஃபில்டர்களை எவ்வாறு மாற்றுவது மற்றும் ஃபியூல் சிஸ்டத்தில் ப்ளீட் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செயலாக்கத்தின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை: ஃபில்டர் எலிமெண்டை அகற்றி மாற்றவும், எரிபொருள் அமைப்பை ப்ளீட் செய்யவும், தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். பயிற்சியாளரின் டூல்கிட் ஓரியன், தேவையான உபகரணங்கள் மற்றும் ஸ்பேர்கள். மல்டி சிலிண்டர் டீசல் என்ஜின் ஓரியன், ஏர் கம்ப்ரஸர் ஓரியன். தேவையான பொருட்கள்: மண்ணெண்ணெய், டீசல், சோப் ஆயில், காட்டன் துணி, கேஸ்கெட், ஃபில்டர் எலிமெண்ட். ஃபில்டரை அகற்றி மாற்றவும், ஃபில்டரிலிருந்து ஃபியூல் லைன்களை துண்டிக்கவும். ட்ரெயின் பிளக்கை திறப்பதன் மூலம் ஃபில்டர் ஹவுசிங்கிலிருந்து எரிபொருள், அழுக்கு மற்றும் தண்ணீரை வடிக்கவும். அசெம்பிளியின் மேற்புறத்தில் அமைந்துள்ள சென்டர் ஸ்டட் போல்ட்டை தளர்த்தவும். மேலுறையை அகற்றவும். ஃபில்டர் ஹவுசிங்கிலிருந்து பயன்படுத்தப்பட்ட கூறுகளை அகற்றவும். எலிமெண்டை அகற்றவும். ஃபில்டர் ஹவுசிங் உள்ளே துடைக்கவும். எரிபொருள் படிமங்கள் மற்றும் பிற கழிவு தேக்கங்களை சுத்தம் செய்யவும். ஹவுசிங்கை சுத்தம் செய்ய மண்ணெண்ணெய், டீசலை பயன்படுத்தவும். சென்டர் ஸ்டட் போல்ட்டில் புதிய கேஸ்கெட்டை வைக்கவும். ஃபில்டர் கவர் அசெம்பிளியில் ஒரு புதிய கேஸ்கெட்டை வைக்கவும். ஃபில்டரில் ஒரு புதிய ஃபியூல் ஃபில்டர் எலிமெண்டை வைக்கவும். ட்ரெயின் பிளக்கை ஃபில்டர் ஹவுசிங்கில் பொருத்தவும். ஃபில்டர் ஹவுசிங்கில் டீசல் எரிபொருளை நிரப்பவும். உறையுடன் ஹவுசிங்கை அசெம்பிள் செய்து சென்டர் போல்ட்டை இறுக்கவும். ஃபியூல் ஹோஸ்களை ஃபியூல் ஃபில்டருடன் இணைக்கவும். ப்ளீடிங். நீங்கள் ப்ளீடிங் தொடங்கும் முன் அனைத்து ஃபியூல் லைன் இணைப்புகள் மற்றும் ஃபியூல் லைன்களில் கசிவுகள் சரிபார்க்கவும். அழுத்தம் அதிகரிக்கும் வரை கை பிரைமிங் பம்பை இயக்கவும். ஃபியூல் ஃபில்டர் ப்ளீடிங் ஸ்க்ரூவை 1-2 திருப்பங்கள் மூலம் தளர்த்தவும். இதனால் ப்ளீடிங் துளை வழியாக காற்று வெளியேறும். ப்ளீடிங் ஸ்க்ரூவை மீண்டும் இறுக்கவும். அமைப்பில் உள்ள காற்று முழுமையாக 2 ஃபிங்கர்கள் வழியாக வெளியேறும் வரை இதை மீண்டும் செய்யவும். ப்ளீடிங் ஸ்க்ரூ துளை வழியாக காற்று வெளியேற FIPயில் உள்ள ப்ளீடிங் ஸ்க்ரூவை 1 அல்லது 2 திருப்பங்களால் தளர்த்தவும். ப்ளீடிங் ஸ்க்ரூவை மீண்டும் இறுக்கவும். சிஸ்டமில் உள்ள காற்று முழுமையாக வெளியேறும் வரை செயல்பாட்டை மீண்டும் செய்யவும். அனைத்து எரிபொருள் இணைப்புகள் மற்றும் ப்ளீடிங் ஸ்க்ரூகள் பாதுகாப்பாக இறுக்கப்படுவதை உறுதி செய்யவும். என்ஜினை தொடங்கி செயல்திறனை சரிபார்க்கவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். எனவே நாம் ஃபியூல் லைனில் எவ்வாறு ஏர் ப்ளீட் செய்வது எனவும் பிரைமரி மற்றும் செகண்டரி ஃபில்டர்களில் எவ்வாறு சர்வீஸ் செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.